மிலாட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். 3-in-1 சப்பாத்தி. அது வந்து 3 விதமான கலரில் சப்பாத்தி இருக்கும். ஆனால் வந்து அந்த 3 வித கலரும் வெஜிடபிள்ஸில் தான் வர வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களாம் சாப்பிட வைக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்முறைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ. இதுக்கு தேவையான பொருள் வந்து மெயினாக கோதுமை மாவு. 3 விதமான கலரில் சப்பாத்தி பண்ண போகிறோம். 3 வெஜிடபிள்ஸ், 2 வெஜிடபிள்ஸ் 1 கீரையை வச்சு பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ஒரே ஒரு அரை பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன். இது வந்து 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சமான கீரையை போட்டுக்கலாம். கீரை போடாதவங்க மல்லி புதினா போட்டுக்கலாம். அந்த மல்லி புதினாவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு சீரகம், ஒரு பச்சை மிளகா, இதுதான் மசாலா இந்த கீரை சப்பாத்திக்கு. கேரட் சப்பாத்தி பண்ண போகிறதுக்கு கேரட், கரம் மசாலா, மஞ்சள் தூள். அப்புறம் இது பீட்ரூட் சப்பாத்திக்கு மாவுக்கு எடுத்துகிட்டு பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் சீச்சு வச்சுருக்கேன். அதுவும் இந்த இது மல்லி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் துருவி வச்சுருக்கேன். இந்த 3 விதமான சப்பாத்திக்கும் இதே மசாலா. துருவி வச்ச ஒரே ஒரு வெங்காயம் துருவி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு 4 பல் பூண்டும் துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வெள்ளை எள்ளு. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சப்பாத்திக்கு இந்த மல்லி புதினா, 2 ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் ரொம்ப பண்ண மாட்டோம். இதை போட்டு சும்மா 1 செகண்டு திருப்பி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த 3 விதமான சப்பாத்தி பண்ணுறதுக்கும் இந்த இந்த கரண்டி இருக்குல்ல, இதில் வந்து 100 மாவு. இது வந்து ஒவ்வொரு கரண்டி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் கலர் சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மல்லி புதினா கோர்ஸை அரைச்சிட்டு வந்ததில் அதை வந்து இந்த இதில் போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் அதில் வந்து மல்லி புதினா, ஜீரகம், பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த துருவ வெங்காயம் இருக்குல்ல, இது வந்து 3 சப்பாத்திக்குமே போடணும். அதனால் 3லையும் டிவைட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அது மாதிரி துருவன பூண்டையும் 3 சப்பாத்திக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கிறோம். உப்பும் 3த்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அதில் போட்டேன். இந்த இதுலேயும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அதே மாதிரி வெள்ளை எள்ளு, இதையும் 3லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன மசாலாண்டா, கேரட் சப்பாத்திக்கு வந்து எல்லோ கலரில் வரும். அதுக்கு வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள். அதில் இந்த கேரட்டையும் போட்டு வச்சுருவோம். பீட்ரூட் சப்பாத்திக்கு வந்து ஒரு அரை பீட்ரூட் துருவுனது, அது இந்த ரெட் சில்லி பவுட்ரு. அவ்வளோதான். இனி இதெல்லாம் 3ஐயும் பிசைஞ்சுக்கிறணும். வெதுன்ற தண்ணியை வச்சு பிசைஞ்சுக்கிடுவோம். இது நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இந்த மசாலாலாம் கலையிற மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு பத்தாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். வெதுன்ற தண்ணி சேர்த்து பிசையணும். இப்போ இதுவே சரியாக போச்சுன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதுக்கு கீரை சப்பாத்திக்கு, அதாவது மல்லி புதினா சப்பாத்திக்கு. மல்லி புதினா வேணாம்டா கீரையும் போட்டுக்கலாம். இப்போ க்ரீன் கலர் சப்பாத்திக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக டோவா பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம். இனி கேரட் சப்பாத்தி, அதாவது எல்லோ கலரில் வரும். எல்லோவில் லைட் ஆரஞ்சு கலரில் வரும். இது நல்லா பிசைஞ்சுக்கிட்டு அப்புறமா பத்தாததுக்கு லேசாக வெதுன்ற தண்ணியை தெளித்து பிணைஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கேரட் சப்பாத்திக்கும் பிணைஞ்சு வச்சுட்டோம். இனி பீட்ரூட் சப்பாத்தி, இதையும் பிசறிக்கிட்டு பத்தாததுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ பீட்ரூட் சப்பாத்திக்கும் அதை நல்லா பிசறிக்கிட்டு பத்தாததுக்கு லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிடுவோம். இது ஒன்றும் வேலையில்லை. நீங்கள் வந்து 3 டிவிஷன் மாவு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரை பீட்ரூட்டு, ஒரு 2 கேரட்டு, பெருசுன்னா ஒரு கேரட்டு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி கீரை இல்லை புதினா, மல்லி, இதை போட்டுட்டிங்கன்னா 3 விதமான சப்பாத்தி ஒரே சப்பாத்தியில் வர மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. அவங்க கலராக இருக்கேன்னு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க.
ஆனால் நம்ம காய்கறி பிள்ளைங்க சாப்பிடுச்சுன்னு ஒரு திருப்தி இருக்கும் தாய் பேரண்ட்ஸுக்கு. 3 விதமான டோவும் ரெடியாக இருக்குது. இதை 3லையும் ஒரு கோழி குண்டு அளவு உருண்டை பிடிச்சிக்குவோம். இந்த சைஸுக்கு, அதாவது சின்ன லெமன் தண்டி. ஒரே அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் மாவு கீழே போட்டுட்டு இதை ஒன்றா சேர்த்து இங்கே அப்படியே அமுக்கிக்கிறோம். அமுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் மாவு போட்டு வழக்கமாக சப்பாத்தி மாவு தேய்ப்போம்ல, அது மாதிரி தேய்க்க வேண்டியதுதான். இப்போ இந்த 3 விதமான சப்பாத்தி மாவும் தேய்ச்சிட்டோம். இதே மாதிரி ஒரு 2 இது தேய்ச்சிக்கிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ 2வது சப்பாத்தியும் தேய்ச்சிட்டோம். இதையும் எடுத்து வச்சுட்டு இனி தவாயை காய வச்சு பட்டர் போட்டு, குழந்தைகளுக்குனால பட்டர் சேர்த்து சுடலாம் அல்லது நெய் சேர்த்து சுடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். நல்லா இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. குழந்தைகள் செய்கிற போது பட்டர் அல்லது நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லது. இந்த சப்பாத்தி அதுக்கு சைடிஷ்லாம் வேணாம், இது அப்படியே வெறுதாவே குழந்தைங்க சாப்பிடுங்க. மேலாப்பில் சுட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் பட்டார் தடவினீங்கன்னா சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அதிலே எல்லாமே இருக்குது, மசாலாக்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் பெரிய பசங்க சாப்பிட்றதுண்டா ஏதாவது ஒரு கார சட்னி அல்லது சாஸு அப்படி ஏதாவது கொடுத்து விடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்குருவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருவோம். இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கிறேன். இந்த 3 சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என் பையன் டேஸ்ட் பண்ணுவார். மூணையும் பிச்சு தருவார். 3 தனித்தனியாக பிச்சு சாப்பிடுவா. சொல்லு. இந்த 3 விதமான சப்பாத்தி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.